வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம +1ல யூனிட் 1 இன்ட்ரோடக்ஷன் டு அக்கவுண்டிங் இதுல இருந்து பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா பேசிக் அக்கவுண்டிங் டெர்மினாலஜிஸ், அதாச்சும் இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடிப்படை கணக்கிய சொற்கள் அப்படின்னுவாங்க. சரிங்களா? இது தெரிஞ்சோம்னா நம்ம ஈஸியா அக்கவுண்ட்ஸ் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அக்கவுண்டிங் இஸ் a versatile system which serves as a large number of purposes in the modern business world. Hence the following terminologies need to be understood. அக்கவுண்ட்ஸை புரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் இந்த சொற்கள்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதனுடைய மீனிங்லாம் தெரிஞ்சாதான் நம்ம அக்கவுண்ட்ஸ் போடுறது ஈஸி. சரிங்களா? இப்போ டிரான்சாக்ஷன் அப்படின்னா நீங்க போடுவீங்க டைரக்டா. டிரான்சாக்ஷன் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நம்ம ஜர்னல் போடுவோம், லெட்ஜர் போடுவோம், எல்லாம் போடுவோம். ஆனா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியங்க. இப்ப அந்த ஆக்டிவிட்டி விச் இன்வால்வ்ஸ் டிரான்ஸ்பர் ஆஃப் மணி ஆர் மணி வர்த், அதாச்சும் பணம் அல்லது பணம் சம்பந்தப்பட்டதை ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபருக்கு நம்ம மாத்திக்கிறது தான் டிரான்சாக்ஷன். பணத்தை ஒருத்தருக்கு கடனா கொடுப்போம், இப்போ நம்ம கையில இருக்க பணம் இன்னொருத்தருக்கு போகும். அல்லது குட்ஸ், சர்வீசஸ், ஐடியாஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். இப்போ ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபருக்கு பணம் மட்டும் இல்ல, பொருட்களையும் என்ன செய்யறோம், விற்கிறோம், வாங்குறோம் இல்லைங்களா? அப்புறம் ஐடியாஸ் கொடுக்கறோம், ஆலோசனை எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? அது கூட என்ன பண்ணோம், பணம் கொடுக்கணும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி எல்லாம் வர்றதுதான் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் கேஷ் டிரான்சாக்ஷன். இப்போ கேஷ் டிரான்சாக்ஷன்னா இப்போ ஒரு நபர் செய்யற செயலுக்கு, இப்போ ஒரு பொருட்களை நமக்கு கொடுக்கறாரு வச்சுக்கோங்க. நம்ம பொருளை வாங்குறோம்னா உடனே பணத்தை கொடுத்துறோம். அது மாதிரி பொருட்களை விற்பனை செய்யறாருன்னா அவருக்கு உடனே பணம் உள்ள வருது. இப்போ இமீடியட்டா அவருடைய நடவடிக்கைக்கு உடனே பணம் கிடைக்குது, ரிசிப்ட் வருது அப்படின்னாக்கா அதுதான் கேஷ் டிரான்சாக்ஷன். இட் இஸ் a transaction which involves immediate cash receipts or immediate cash payment. பொருளை வாங்கின உடனே நம்ம பணத்தை கொடுத்துறது அல்லது பொருளை வித்த உடனே பணம் உள்ள வர்றது. சரிங்களா? இதுதான் சொல்றாங்க. கிரெடிட் டிரான்சாக்ஷன். இப்போ கிரெடிட் டிரான்சாக்ஷனா கடன் நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ கடனுக்கு பொருட்களை வாங்குறோம், நம்ம பொருளை வாங்குறோம், ஆனா பணத்தை கொடுக்கறது இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு கொடுப்போம். அதுதான் கிரெடிட் டிரான்சாக்ஷன். பொருளை விற்போம், உடனே பணம் வாங்குறது இல்லை, லேட்டா அவங்க கிட்ட இருந்து வாங்கிப்போம். மந்த்லி சில பேர் அக்கௌண்ட் வச்சிருவாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ கடனுக்கு பொருட்களை விற்பனை செய்யறது, வாங்குறது, இதெல்லாம் கிரெடிட் டிரான்சாக்ஷன். இஸ் த டிரான்சாக்ஷன் விச் கேஷ் இஸ் நாட் ரிசீவ்ட், பணம் வாங்குறது இல்ல. சரிங்களா? ஆர் பெய்ட் இமீடியட்லி, உடனே பணத்தை கொடுக்கறது இல்ல, பட் வில் பி ரிசீவ்ட் ஆர் பெய்ட் லேட்டர். அதுக்காக எப்பவுமே வாங்காம இருக்க மாட்டோம், ஒரு மாசம் அல்லது 2 மாசம் கழிச்சு வாங்கிப்போம். சரியா? ரிசீவ்ட் ஆர் பெய்ட் லேட்டர். அக்கவுண்ட். இட் இஸ் த பேசிக் யூனிட் ஃபார் மெஷர்மெண்ட் இன் அக்கவுண்டிங். அதாச்சும் அலகுகளால இவ்வளவு அளவு 1000 ரூபாய், 10,000 ரூபாய் அல்லது இத்தனை யூனிட், 10,000 யூனிட் ப்ரொடியூஸ் ஆச்சு, இப்படி அளவால கணக்கிடக்கூடியதுதான் அக்கவுண்டிங். It is used for identifying a person or an item in accounting. அது என்ன செய்யறாங்க, ஐடென்டிஃபை, இது பணமா அல்லது சொத்தா, பேரளவா அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யறோம், ஃபர்ஸ்ட் அதை ஐடென்டிஃபை பண்ணணும் என்னன்ட்டு. An account is opened individually for a person, asset, expense, income, etc. சரிங்களா? அதுதான் ஐடென்டிஃபை. In ledger, an account is summary of transaction under a head. லெட்ஜர்ன்றது சம்மரினா எவ்வளவு சேல்ஸ் ஆச்சு, எவ்வளவு பர்ச்சேஸ் ஆச்சு அப்படின்னு ஃபுல் சம்மரியை நமக்கு கொடுத்துரும். எவ்வளவு கேஷ் கையில இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் நமக்கு ஜேர்னல் அப்படி இல்லை. டே டு டே லைஃப்ல என்ன நடக்குதோ அதை அப்படியே என்ட்ரி பண்றது தான் ஜேர்னல். சரிங்களா? இப்போ கேபிட்டல். இட் இஸ் த அமௌண்ட் இன்வெஸ்டட் பை த ஓனர் ஆர் ப்ராப்பரேட்டர் இன் அன் ஆர்கனைசேஷன். இல்லைங்களா? இப்போ ஒரு பணமோ அல்லது சொத்தோ அல்லது பொருட்களையோ ஒரு உரிமையாளர், ஓனர், அந்த பிசினஸோட ஓனர் யாரு தொடங்குறாரோ தொழில, அவர் அந்த தொழிலுக்காக என்ன கொடுத்தாலும் அதுதான் கேபிட்டல். சரிங்களா?
It is the amount invested by the owner or proprietor. ஓனர்னாலும் ப்ராப்ரேட்டர்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? ஆர்கனைசேஷன். Drawings. It is the amount of cash or value of goods, assets, etc. withdrawn from the business by the owner for the personal use of the owner. ஒரு பணம் பிசினஸ்ல இருந்து அவர் போட்டார் இல்லையா, கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணார் இல்லையா, அந்த பணமோ அல்லது பொருட்களோ அல்லது சொத்தோ தொழிலிருந்து அவருடைய சொந்த பயனுக்காக, வீட்டு யூஸ்க்காக அந்த பொருட்களை எடுத்துட்டு போய் வீட்டுல சமையல் செய்யறதுக்கோ அல்லது பணத்தை எடுத்துட்டு போயிட்டு வருமான வரி கட்டுறதுக்கோ மாதிரிலாம் யூஸ் பண்ணா அதுதான் டிராயிங்ஸ். சரிங்களா? இப்போ கேபிட்டல் அமௌண்ட் என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். அடுத்து வவுச்சர். எனி ரிட்டன் or printed document in support of a business transaction is called a voucher. அதாச்சும் ரிட்டன் டாக்குமெண்ட், இந்த பிசினஸ் டிரான்சாக்ஷன்லாம் வந்து டாக்குமெண்டா ரிட்டன்ல எழுதி கொடுக்கறது. கேஷ் ரிசிப்ட்ஸ், இன்வாய்ஸ், கேஷ் மெமோ, பேங்க் பேயிங் ஸ்லிப் எக்ஸெட்ரா இதெல்லாம் வந்து வவுச்சர் அப்படின்றாங்க. இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து பணம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அது வந்து எழுதி இவ்வளவு பணம் இவருக்கு பே பண்ணிருக்கோம் அப்படின்னு டாக்குமெண்ட்ல எழுதி கொடுக்கறது. இல்ல ஒருத்தர்கிட்ட இருந்து பணம் வாங்குறோம்னா அவருடைய நேமு, எவ்வளவு பணம் வாங்குறோம், டேட்டு எல்லாம் போட்டு ரிட்டன்ல எழுதி வாங்கினா அதுதான் வந்து கேஷ் ரிசிப்ட்ஸ். இன்வாய்ஸ்னாலும் இடாப்புன்னு சொல்லுவாங்க. பொருட்களை விற்பனை செய்யறப்போ எவ்வளவு பொருள் வித்திருக்கோம் இல்லைங்களா, அளவு, சைஸ், அதனுடைய அமௌண்ட் எவ்வளோ, டிஸ்கவுண்ட் எவ்வளோ எல்லாம் அதுல என்ட்ரி பண்ணிருக்கோம். சரிங்களா? அதுதான் வந்து வவுச்சர். அடுத்து இன்வாய்ஸ். This is statement prepared by a seller. இதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, வவுச்சர்லயே பார்த்துருக்கோம். இன்வாய்ஸ்னு இப்போ எக்ஸாம்பிள் சொன்னேன். அதே தான் இப்போ தனியாக உங்களுக்கு இன்வாய்ஸ் தான் என்னன்னு கூட 2 மார்க்ல கொஸ்டின் கேட்கலாம். இப்போ நீங்க இதே எடுத்து எழுதலாம். இன்வாய்ஸ், வவுச்சர், டிராயிங்ஸ், கேபிட்டல் இதெல்லாம் நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, புரிஞ்சு பசங்க ஒரு லெசன் ஃபுல்லா படிச்சு என்ன புரிஞ்சு இருக்கணும், அவங்க வந்து புரிஞ்சிருக்கான்னு பாக்குறதுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. உள்ள இதெல்லாம் கேட்கலாம். இப்போ நீங்க இதெல்லாம் என்ன எது தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க ஓனா எழுதலாம். இப்போ இன்வாய்ஸ்ன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். திஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்ட் பை அ செல்லர். விற்பனையாளர் தான் வந்து இந்த இன்வாய்ஸை வந்து ரெடி பண்றாரு. சரிங்களா? சென்ட் டு த பையர். இவர் வந்து பொருட்களை வாங்குறவருக்கு கொடுக்குற. இப்ப நம்ம கூட போய் ஒரு கடையில பொருளை வாங்கணும்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க போயிட்டு ஜவுளி கடைக்கு போறீங்க. போயிட்டு ஒரு 2 சுடிதார் வாங்குறீங்க, டவல் வாங்குறீங்க. சரிங்களா? இப்போ அதை வந்து எவ்வளவு வாங்குனீங்க குவான்டிட்டி. சரிங்களா? இப்போ 2 சுடிதாரு, 2 டவல், பிரைஸ் எவ்வளவு? இப்போ அந்த 2 சுடிதாருக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்ல இருக்கும். அந்த பிரைஸ், வேல்யூனாலும் பிரைஸ்னாலும் ஒண்ணுதான் இல்லைங்களா, எக்ஸெட்ரா இதெல்லாம் போட்டு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு போட்டு கொடுப்பாங்க பையருக்கு இல்லையா. ஆஃப் த குட்ஸ் அண்ட் எனி டிஸ்கவுண்ட் கிவன். ஏதாவது டிஸ்கவுண்ட் நீங்க 1000 rupees வாங்குறீங்க, 100 rupees டிஸ்கவுண்ட்னா அதையும் வந்து அதுல காட்டி ஃபைனலி ஷோவிங் த நெட் அமௌண்ட். நெட் அமௌண்ட் எவ்வளோன்னா 900 அப்படின்னு போட்டு அந்த பையருக்கு கொடுத்துருவாங்க. இப்ப நம்ம எல்லாம் பொருளை வாங்குறப்போ ஒரு பில்லு கொடுப்பாங்க இல்லைங்களா, அதுதான் இன்வாய்ஸ். ஓகேங்களா? இப்ப அடுத்து குட்ஸ். It includes articles, things or commodities in which a business is dealing with. அதாச்சும் ஏதாவது ஒரு பொருட்கள், அது வந்து மளிகை பொருட்களா இருக்கலாம், துணி பொருட்களா இருக்கலாம் இல்லைங்களா, அல்லது ஃபேக்டரி பொருட்களா இருக்கலாம், புக்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸ், ஆர்டிகல்ஸ் சரிங்களா டீல் பண்ணாங்கன்னா அதுதான் வந்து குட்ஸ். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சர் வில் பி குட்ஸ் ஃபார் தோஸ் ஹூ டீல் இன் ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர் கடை வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்க இல்லைங்களா, டேபிள், சேரு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து ஃபர்னிச்சர்ஸ். அப்போ அதை வந்து வியாபாரம் செய்யற கடை இருக்கும், குட்ஸ். இப்போ யார் வந்து அந்த பொருட்களையோ இல்லைங்களா வாங்குறதோ விற்கிறதோ செய்யறாங்களோ அது அந்த பொருட்களுக்கு பேரு தான் என்னது, குட்ஸ். Purchases. Buying of goods with the intention of resale is called purchases.
நமக்கு 2 மார்க்ல கூட கேட்கலாம். வாட் இஸ் மீன் பை பர்ச்சேசஸ்? அப்போ ஒரு பொருட்களை வாங்குறப்பவே அதை விற்பனை செய்வதற்காக வாங்கினாக்கா அதுதான் பர்ச்சேசஸ். நம்ம வாங்கி வீட்டுல ஓன் யூஸ்க்காக வச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் பர்ச்சேஸ் கிடையாது. இப்போ ஒரு கடைக்காரரு இன்னொருத்தர்கிட்ட போய் பொருட்களை வாங்கிட்டு வர்றாருன்னா அதை எதுக்காக? விற்பனை செய்வதற்காக. இப்ப நம்ம பக்கத்துல இருக்கிற அந்த சிறு வியாபார கடைகள்லாம் என்ன செய்யறாங்க, போயிட்டு மொத்த வியாபார கடையில பொருட்களை வாங்கிட்டு வராங்க. இப்ப அவங்க பர்ச்சேஸ் பண்றது எதுக்கு? திரும்பவும் சேல்ஸ் பண்ண, ரீசேல்ஸ் பண்ண. சரிங்களா? அவங்க ஓன் யூஸ்க்காக வாங்கல. இப்போ அதுதான் என்னது? பர்ச்சேஸ். buying of goods with the intention of resale is called purchases. Purchases written or written outward. நமக்கு கொஸ்டின்ல சில சமயம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுப்பாங்க, சில சமயம் ரிட்டர்ன் அவுட்வர்ட் கொடுப்பாங்க. ரெண்டும் ஒரே மீனிங் தான். வாங்கின பொருளை திருப்பி கொடுத்துடும். இந்த கடைக்காரர் இப்ப வாங்கிட்டு வராரு சேல்ஸ் பண்ண, அதுல ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சு, கஸ்டமர்ஸ் எல்லாம் வாங்கல. அப்ப என்ன பண்ணுவாரு? வாங்கின இடத்துல எடுத்துட்டு போயிட்டு ரிட்டர்ன் கொடுத்துருவாரு. when goods brought are returned to the suppliers. குட்ஸ் வாங்குறாங்க, அது ரிட்டர்ன் யாருக்கு? சப்ளையர். யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கே என்ன பண்றாங்க? எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. இட் இஸ் நோன் as purchase return or return outward. அடுத்து சேல்ஸ். when goods meant for resale or sold, it is called sales. பொருட்களை என்ன பண்றாங்க? திரும்பவும் விற்பனை செய்யறாங்க. இதுக்கு பேரு தான் சேல்ஸ். உங்களுக்கே தெரியும். இப்ப கடைக்கார பொருட்களை வாங்கிட்டு வந்தாரு, வாங்கிட்டு என்ன பண்ணாரு? அவரே வச்சுக்கிறாரா? கஸ்டமர்ஸ்க்கு சேல்ஸ் பண்றாரு இல்லையா, கன்சியூமருக்கு. அதுதான் சேல்ஸ். இன்னொருத்தருக்கு அத பண மதிப்புக்கு விற்பனை. சும்மா கொடுக்கறது தான் சேல்ஸ் கிடையாது. சேல்ஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் இன்வர்ட். இப்போ கஸ்டமர்ஸ்க்கு என்ன பண்ணாங்க? சேல்ஸ் பண்ணாங்க. இப்ப கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டு அந்த பொருள் சரியில்லை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? எடுத்துட்டு கொடுத்துருவாரு கடைக்காரர்கிட்ட. அதுதான் என்னது? ரிட்டர்ன் இன்வர்ட். when goods are returned by the customers கிட்ட வருதுன்னா it is called as sales return or return inward. stock. ஸ்டாக்னா என்ன? க்ளோசிங் ஸ்டாக்னா என்ன, அல்லது ஸ்டாக்னா என்ன அப்படின்ற கொஸ்டின்ஸ் தான் அடிக்கடி கேட்கறாங்க. இப்போ அன்சோல்டு குட்ஸ் லைங் இன் எ பிசினஸ் ஆன் எ பர்டிகுலர் டேட் ஆர் நோன் as ஸ்டாக். இப்போ விற்காம இருக்கு. இப்போ க்ளோசிங் ஸ்டாக் கேட்டா அந்த பிசினஸோட எண்ட்ல சேல் ஆகாம இருக்கிற குட்ஸ் தான் க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு. ஸ்டாக்னாலும் அதே தான். இந்த பர்டிகுலர் டேட்ல பாக்குறப்போ சேல் ஆகாம இருக்கிற அந்த பொருட்களை தான் என்ன சொல்றாங்க? ஸ்டாக். தேங்கி இருக்கு அப்படின்னு இல்லையா ஸ்டாக்னா, அதுதான். அப்போ விற்பனை ஆகாம இருக்கிற பொருட்களை தான் ஸ்டாக் அப்படின்ற. அன்சோல்ட் குட்ஸ் லைங் இன் எ பிசினஸ் ஆன் எ பர்டிகுலர் டேட் ஆர் நோன் as ஸ்டாக். இன்கம். இட் இஸ் the amount receivable or realized from sale of goods and earnings from interest, dividend, commission, etc. So income என்ன? வாங்குறோம். ரிசீவபிள். அமௌண்ட் ரிசீவபிள். சேல் ஆஃப் குட்ஸ். இப்போ பொருளை வித்து பணம் வாங்கலாம், இல்லைன்னா ஒரு அமௌண்ட் நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த இன்வெஸ்ட் பண்ண தொகைக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்கலாம். ஷேர் வாங்கிருக்கோம், அப்ப அதுக்கு டிவிடெண்ட். இப்போ ஒரு இடத்துல பொருட்களை வித்து தந்தா கமிஷன் தருவாங்க. அந்த மாதிரி கமிஷன் பணத்தை நம்ம ரிசீவ் பண்றோம் பல விதத்துல. அதுதான் இன்கம். எக்ஸ்பென்ஸ். It is the amount incurred in order to produce and sell the goods and services. Expenses என்ன? இப்போ பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கு நமக்கு என்ன ஆகும்? செலவாகும். போய் அந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும், மிஷின்ஸ் வாங்கணும், பில்டிங்ஸ் வாங்கணும், ஒர்க்கர்ஸ்க்கு சேலரி கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும். அடுத்து அந்த செல் த குட்ஸ் பர்ச்சேஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மட்டும் இல்ல, பொருட்களை சேல்ஸ் பண்றதுக்கு கூட நமக்கு செலவாகும். போய் குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா சும்மா கொடுத்துருவாரா? கொஞ்சம் பொருள் கடனுக்கும் கொஞ்சம் கேஷுக்கும் வாங்கணும் இல்லைங்களா? அதே மாதிரி ஒருத்தருக்கு சர்வீஸ் பண்றோம். பேங்க்ல நம்ம பணத்தை என்ன பண்றாங்க? டெபாசிட்டா வாங்கிக்கிறாங்க. நமக்கு லோன் தராங்கன்னா சும்மா பண்ணுவாங்களா?
அந்த சர்வீஸ்க்கு அவங்க ஒரு அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸ். அடுத்து solvency. Solvency is the capability of a person or an enterprise to pay the debts. Solvency அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரால் வந்து அந்த கடனை வந்து திருப்பி அடைக்க முடியாத பர்சன், டெப்ட்ஸை வந்து பே பண்ண முடியாத பர்சன், அவரை தான் வந்து solvency அதான் சொல்றாங்க. Solvency is the capability of a person or an enterprise to pay the debts. சரிங்களா. Insolvency, solvency அப்படின்னாக்கா அவருக்கு அந்த கேப்பபிள் இருக்கு, ஓகே இப்ப ரீபே பண்ணிடுவாரு, அவருடைய டெப்ட்ஸை வந்து கொடுத்துருவாரு அப்படின்றதுதான். இன்சால்வன்சி தான் வந்து இன்கேப்பபிலிட்டி ஆஃப் எ பர்சன், அவரால் வந்து அந்த கடனை அடைக்க முடியாது. அந்த என்டர்பிரைஸ் டு பே த டெப்ட்ஸ். சரிங்களா. அசட், எனி பிசிக்கல் திங் ஆர் ரைட் ஓன்ட் that has a monetary value is called asset. Physical things இப்ப ஒரு பொருட்கள் நம்மளால கண்ணால பார்க்கக்கூடிய தொடக்கூடிய ஒரு பொருட்கள் இல்லையா, அத வந்து என்ன பண்றோம், மானிட்டரி வேல்யூ பண மதிப்புக்கு வாங்குறோம் இல்ல விக்கிறோம் இல்லையா, அந்த அதுக்கு பேர் தான் வந்து owned by the monetary value is called asset. அடுத்து liability. It refers to the financial obligation of the business. இது ஒரு நிதி பொறுப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா. இது பிறருக்கு தரக்கூடியது. லைபிலிட்டினா இப்போ பேங்க்ல லோன் வாங்குறோம், அது என்ன பண்ணணும், திருப்பி அடைக்கணும், அதெல்லாம் வந்து financial obligation of the business. Debtor, a person who receives a benefit without giving money. இப்போ டெப்டார்ஸ்னா இப்போ ஒரு பர்சன் என்ன பண்றாரு, பெனிஃபிட்டை ரிசீவ் பண்றாரு ஆனா பணத்தை கொடுக்கல, ஆர் மணி வர்த் இமிடியட்லி, அதான் பணமாவோ அல்லது அதுக்கு உரிய ஒரு வேல்யூவோ கொடுக்கல, பட் லைபிள் டு பே இன் ஃபியூச்சர், ஆனா அந்த லைபிள் அந்த மணியோ அல்லது பணம் சம்பந்தப்பட்ட மதிப்புலயோ அவர் வந்து ஃபியூச்சர்ல பே பண்ணுவார், ஆர் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம், இல்ல ஒரு டைம் ஒரு 3 months அந்த மாதிரி அவர் டைம் கொடுத்துட்டு பே பண்ணிடுவார். இப்போ நம்ம குட்ஸ் தெரியும் உங்களுக்கு, கஸ்டமர் வந்து பொருட்களை வாங்கிட்டு போவாங்க, சில கஸ்டமர்ஸ் வந்து கடனுக்கு வாங்கிட்டு போயிட்டு 3 months ஆஃப்டர் பே பண்ணுவாங்க. அப்ப அந்த கடனுக்கு யார் குட்ஸ வாங்குறாங்களோ அவங்க தான் டெப்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து கிரெடிட்டார், a person who gives a benefit, a person who gives a benefit without receiving money. ஒரு பர்சன் வந்து என்ன பண்றாரு, குடுக்கறாரு ஆனா வந்து பணம் ரிசீவ் பண்ணல, அல்லது பண மதிப்பிலான பொருட்களையோ அவர் ரிசீவ் பண்ணல, கிளைம் இன் ஃபியூச்சர், ஃபியூச்சர்ல வாங்கிப்பாரு. சரிங்களா, அவர் தான் கிரெடிட்டார்ஸ். இப்போ கடனீந்தோர், இப்போ ஒரு கடைக்காரர் என்ன செய்யறாரு, போய் பொருட்களை ஹோல்சேலர் கிட்ட வாங்கிட்டு வராரு ஆனா அவருக்கு பணம் கொடுக்கல, அப்ப அந்த கிரெடிட்டார்ஸ் வந்து பணத்தை வாங்கல, பொருளை மட்டும் கொடுக்கறாரு. ஃபியூச்சர்ல இந்த கடைக்காரர் என்ன செய்வார், 1 month அல்லது 10 daysல கூட சில சமயம் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. சரிங்களா, யார் பொருட்களை வந்து கொடுக்கறாரோ ஆனா அதுக்காக அதுக்குரிய பணத்தை வாங்காம இருக்காரோ அவரை தான் வந்து கிரெடிட்டார்ஸ். Depreciation, it refers to the gradual reduction in the value of assets due to usage and passage of time. Depreciation அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், தேய்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேய்மானம்னு என்ன, குறையிறது. நம்ம கூட என்ன சொல்லுவோம், எலும்பு தேஞ்சிச்சு இங்க தேஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா அதனுடைய மதிப்பு குறையுது இல்லைங்களா. அதே மாதிரி ஒரு அசட், பிக்சட் அசட், அதனுடைய வேல்யூ வந்து என்ன ஆகுதுன்னா குறைஞ்சிருது. எப்போ அதை பயன்படுத்த அதனுடைய மதிப்பு வந்து குறைஞ்சு போயிடுது. ஒரு மெஷினரி வாங்குறாங்க கம்பெனில, அந்த மெஷினரிய 1 year அதை யூஸ் பண்றாங்க. 1 year கழிச்சு அந்த மெஷினரி வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் வாங்கின ரேட்டே இருக்குமா, இருக்காது. 1 lakh வாங்கினாங்கன்னா அது வந்து இப்ப 90,000 இருக்கும். ஒரு 10,000 அதனுடைய மதிப்பு குறைஞ்சிருக்கும். சரிங்களா. ஆனா செகண்ட் இயர்ல இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிடும், தேர்ட் இயர்ல இன்னும், அந்த மாதிரி வந்து அது வந்து இயர்ஸ் ஆக அதனுடைய வேல்யூ வந்து குறைஞ்சிடும். Gradual reduction in the value of fixed asset due to usage and passage of time. யூஸ் பண்றதுனாலயும் குறையும் அல்லது
யூஸ் பண்ணலனாலும் அந்த பொருட்களுடைய மதிப்பு குறையும். Bad debts. It is a loss to the business. It is the loss to the business arising out of failure of a debtor to pay the dues. It is irrecoverable debts. அதாச்சும் bad debts அப்படின்னா தமிழ்ல வந்து வாராக்கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கடனுக்கு பொருட்களை என்ன செய்யறோம், கடையில விற்பனை செய்வாங்க பிசினஸ்ல. அது மாதிரி கடனுக்கு சேல்ஸ் பண்றப்போ ஒரு டெப்டாஸ் வந்து அந்த கடனை அடைக்கல, அவர் வந்து திருப்பி கொடுக்கலன்னா அதுதான் வந்து பேட் டெப்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கொடுத்துட்டாருன்னா அது வந்து ஓகே, ரெக்கவரபிள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இவர் வந்து பணமே கண்டிப்பா தரமாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் வந்து பேட் டெப்ட்ஸ். ஓகேங்களா, இத நல்லா பாத்துக்கங்க. இத பாத்துக்கிட்டு நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அக்கௌண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுக்கு பாதி வெற்றி தான் உங்களுக்கு. சரிங்களா, நல்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண முடியும். இதுல இருந்து மேக்சிமம் நிறைய கேட்பாங்க. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.